ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கொடைக்கானல் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் முதல்ல பார்த்தது பழனி முருகர் கோயில் தாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே பசங்க எல்லாம் அழைச்சிக்கிட்டு ஒன்றா கிளம்பியாச்சுங்க. பாருங்கள், வாயிலேருந்து புகை வருதுப்பா அப்படின்னு புகை விட்டுக்கிட்டே இருந்தார் இவர். இந்த பார்த்தீங்கன்னா பயங்கர குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொடைக்கானல் அப்படியே சுற்றிக்கிட்டு என்னடா இருக்குது சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தா, தம்பி சோளக்கருது போட்டிருக்கப்பா வாங்கப்பா அப்படின்னாங்க. பாட்டி வாங்கம்மா, வர்றோம் நல்லா சுட்டு கொடுங்க அப்படின்னு நம்ம பையன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொண்டாங்கப்பா, நான் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, அடுத்தது அப்படியே காலையில் பார்த்தா நீட்டாக நம்ம பாட்டுக்கு காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு போய் டீயை சாப்பிட்டு நடந்து போவோம், எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு சுற்றிக்கிட்டே வந்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த இடம்லாம். அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தோம். கொடைக்கானல் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அழகான இடமா அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இவர் அவரோட யூடியூப் சேனலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேரும் நாங்கள் சொல்கிறோம் என்னமே நீங்கள் அமைதியாக வாங்க அப்படின்னாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். கேவ்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் பேர் தெரியல. ஆனால் டீப்பஸ்ட் கேவ்ஸ்னா வேர்ல்டு தான். என் கூட படம் பார்த்தீங்கன்னா எனக்கு கேவ் படம் என்ன தெரியல. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தங்கியிருக்கு இந்த ரூமெல்லாம் வெறும் 1500 கிடைக்குதுங்க. ரொம்ப கம்மியான ரேட்லேயே இங்கே கிடைக்கிது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அப்படியே க்யூவில் நின்று வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட நவர மாட்டேங்கிறாங்க. நமக்கு ஒரு காஃபியை போட்டு கொடுத்தாங்க. ஆமாயா நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு குடிச்சிட்டு அடுத்ததா எங்கேயா போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி அடுத்து ஒரு பாட்டு அழைச்சிட்டு போனாங்க. இங்கே பாருங்கள், நொங்கு இளநின்னு எல்லாம் வெட்டி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் பயங்கரதாக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம். அங்கிட்டிருந்து பார்த்தா அருவியிலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஊர்லேயே இவ்வளவு இருக்கும்போது ஏன்டா வெளிநாடு போகிறாங்க அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு பார்த்த இடத்தெல்லாம். நான் பாருங்கள் எப்படி தண்ணி வந்துக்கிட்டு இருக்குன்னு, அவ்வளோ அழகாக வந்துக்கிட்டு இருக்குது தண்ணியெல்லாம். அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு கொடைக்கானல் அப்போ தான் சுதந்திரத்துக்கு முன்னாடியெல்லாம் வெள்ளைக்காரங்க ஃபுல்லாக இங்கே தான் இருந்துருக்குறாங்க. வெயில் தாங்க முடியலப்பா அப்படின்னு நம்மளை அடிமையாக வச்சுருந்ததும் இல்லாமல் இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரங்குகள்லாம் ஜாலியாக இருக்குது. இந்த கூட்டத்தை தாண்டி நீங்கள் வரக்கூடாது, நாங்கள் அங்கிட்டு வரமாட்டோம் அப்படின்னுச்சுங்க. உங்கள் குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்க போனோம். கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் போனோம், ஏதாச்சும் வேலையை காமிச்சிருவார் அப்படின்ட்டு. அப்பப்போ அங்கிட்டிருந்து இங்கிட்டு குதிச்சு கொண்டு வந்திருந்த வாழைப்பழத்துலேருந்து ஆப்பிள்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த பாருங்கள் சர்க்கஸ் எல்லாம் காமிக்குது. இப்படி தாண்டா இன்னும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னுச்சு. நம்ம ஊரில் உள்ள தைலம்லாம் நிறைய இங்கே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். பாருங்கள் எல்லாம் சோளக்கருது அது இதுன்னு சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுக்கிட்டு கிடந்தாங்க. எல்லாத்தையும் கேட்ச் பண்ணி அதுவும் சாப்பிட்டுட்டு தூக்கி திரும்பி வீசிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம பையன் கண்ணாடி போட்டுக்கிட்டு குரங்கிட்ட தான் நான் ஃபோட்டோ பிடிப்பேன் அப்படின்ட்டு இருந்தான். சரிடா பிடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க அங்கிட்டு குதிப்பாங்கன்ட்டு பாதி இது தடை பண்ணி வச்சுருந்தாங்க. பாதி இடத்துல பார்க்குறதெல்லாம் ஓரளவுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. இந்த பாதையில் போகிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்ணே, எவ்வளோ பனி மூட்டத்தில் போகிறது மாதிரி இருந்துச்சு. இடையில அப்பா லிக்விட் ஐட்டமாக இறக்கிக்கிட்டே இருந்தால் தான் உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஜூஸ் குடிச்சிக்கிட்டே வந்தாங்க. இந்த பாருங்க எப்படி இருக்குண்ணா, நிறைய பேர் பார்த்துட்டு எங்கேயா பக்கத்தில் இருக்கிற ஆளே காணும், ஒரே பனி மூட்டமாக இருக்குன்னு வடிவேல் சொல்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் பிஸியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரியே குழந்த ஒய்ஃபெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது மாதிரி வர்றதே சாப்பிட்றதுக்காண்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போகுது. ஓகே நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. நிறைய பேர் டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால தமிழ்நாடு மாத்திரம் இல்லைங்க, கேரளா கர்நாடகா இப்படி நிறைய காரை பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே எல்லாம் வந்து ஜாலியாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க. இவ்வளோ அழகான இடத்த இவ்வளோ நாளாக நம்ம பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. கொடைக்கானல் பக்கத்துலேயே பழனி இருக்கிறதுனால முருகரையும் தரிச்சிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் சோளக்கருது இது மாதிரி நிறையவே சுட போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. பார்க்குறதுக்கு நல்ல இடமாகவும் இருந்துச்சு. கேரட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தாங்கப்பா அப்படின்னு பறித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருங்க நீங்கள் இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். கேரட்டு எல்லாம் அங்கேயே பறித்து கொண்டு வந்து அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க.
பச்சை காய்களை சாப்பிடுங்க அப்படின்ட்டு பழையதுக்கு போகிறது மாதிரி தான் இருந்துச்சு. வந்து ஒவ்வொரு இடமா நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சொன்னது மாதிரி வாங்க நம்ம எல்லாம் குணா குகைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மலையாள படம் வந்ததும் போதும் எல்லாருக்கும் குணா குகைன்ட்டு இதெல்லாம் இப்போ தாண்டா உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னாடியே கமல் குணா படத்துலேயே நடித்து காமிச்சிட்டாரு, அதற்கு பேர் தான் குணா குகை அப்படின்னு. ஆஹா, அப்படி ஒரு விளக்கமா அப்படின்னாங்க. அதற்கு முன்னாடி வேறு பேர் இருந்திருக்கு அப்படின்னு, அதுக்கப்புறம் அதுக்கு பேருப்பா வரலாறா அப்படின்னு நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வரலாறெல்லாம் போதும், நீங்கள் நிப்பாட்டுங்க, வேறு சொல்கிறத எதையுமே நம்பாதீங்க, பொய் அப்படின்னு என்னோடய ஒய்ஃபு சொல்லி இருந்துச்சு. அப்படியெல்லாம் பசங்கள்கிட்ட சொல்லாதப்பா, நம்ம எது சொன்னாலும் நம்பணும், உலகம் உற்று நோக்கணும் அப்படின்னு ஒரு வரலாற்று தத்துவத்தை சொல்லிவிட்டு அடுத்தது அப்படியே போய்கிட்டு இருந்தோம். பாருங்க, பனி மூட்டத்துலேயும் என்ன இது அப்படிங்கிறது மாதிரி குணா படத்தை பார்த்துட்டு அது மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இந்த இடத்துலலாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பியை போட்டு வச்சுட்டாங்க, அப்போ தான்டா நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துக்கு வந்தோம், பார்த்தா சாப்பிட்றதுக்கெல்லாம் இடம் ரெடியாக இருந்துச்சு, சுட சுட போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் சாப்பாடுன்னு இதையே தான் சொல்லுவியாயா, வேறு எதுவும் சொல்லியா அப்படின்னாங்க. ஓகேப்பா சொல்கிறேன் பண்ணோடனே அதுக்குள்ளே இங்கே காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்த பற்றி சொல்ல வேண்டியதே இல்லைங்க. ஏன்னா குணா படம் வந்ததுலேருந்தே இந்த குணா குகை அப்படின்னு பேர் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் மஞ்சுமல் பாய்ஸா அந்த படத்துலையும் இந்த குகையை வச்சே தான் படத்தை எடுத்திருந்தாங்க. அதால் இதை பார்க்குறதுக்கு மக்கள் வெள்ளம் போல் திரண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல இந்த இதை புரிந்து கொள்ள மனித காதல் அல்ல அப்படிங்கிறது மாதிரியே சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த இடத்த சுற்றி பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு ஆச்சரியமாகவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய பேருக்கு இது தெரியும் பொருக்கு, பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கியா அப்படின்னு சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான இடத்துல. அப்போவே இதெல்லாம் கமலஹாசன் பண்ணிட்டு போயிட்டாப்புல. ஒரு குணா அப்படிங்கிற ஒரு படத்து மூலியமாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸே உருவாக்கி வச்சுருக்கிறாரு. நம்மளும் மரத்தில் ஏறி இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல அல்ல அப்படின்னு சத்தம் போட்டு பார்த்தோம், வேறு எங்கேயுமே கேட்கல. சரி ஓகே, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே சுற்றி கீழே வந்துட்டோம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம பசங்க 2 பேரும் இதான் சரியான டைம்னு அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் இந்த முகமூடியை போட்டுக்கிட்டு போய் பயமுத்த போகிறோம் எல்லாரையும் அப்படின்னா. அதெல்லாம் பயமுத்துறது இருக்கட்டும், வாடா அப்படின்னா, அப்பா மேலே ஏறி பார்த்தாதாப்பா எல்லா இடத்தையும் பார்க்கலாம், நீங்கள் என்ன கீழே இருந்துக்கிட்டே எங்களை காமிக்கிறீங்க அப்படின்னாரு ஹரிஸ்வா. சரி வாடா மேலே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு மேலே ஏறுனா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக தான் இருந்துச்சு. கரெக்டாக ஒரு கம்பி வேலியெல்லாம் போட்டு இந்த கோட்டை நீங்கள் தாண்டக்கூடாது அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கடா பக்கத்தில் இருக்கிறவங்களையே காணும் அப்படிங்கிற அளவுக்கு பனி மூட்டம் ஆவுனா புகையாக வந்துடுது அப்படிங்கிறது மாதிரி பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்ல இடமா இருந்துச்சு. ரொம்ப நாள் வந்தாலும் இந்த டைம் போனது வந்து நல்ல ஒரு சுற்றி பார்க்குறதுக்கான டைம் கிடச்சிச்சு. ஒரு 2 days அங்கேயே தான் இருந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து போய் கொடைக்கானல்லையே தங்கியிருக்கிறது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருந்துச்சு. 2 நாளே நமக்கு பத்தாம தான் இருந்துச்சு. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என் ஒய்ஃபு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்ன இது, எதுக்கு இந்த வீடியோ இதெல்லாம் அப்படின்ட்டு. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு சுற்றி எல்லாரையும் காமிக்கிறேன், வாங்க நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னு நான் சொன்னால், இவங்க 2 பேரும் அப்பா இங்கே பாருங்கள் குதிரையெல்லாம் இருக்குப்பா, இதில் அழைச்சிட்டு போங்கப்பா எங்களை அப்படின்னா. சரிடா போவோம்டா அப்படின்ட்டு போனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த வீடியோ எடுக்க முடியலை. அதால் அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. இல்லைன்னா நாங்கள் இப்போ குதிரை ஓட்டுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பயந்துருப்பீங்க, என்னடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வரும்போது நடு ரோட்டில் நின்று இப்படி ஒரு இடமா அப்படிங்கிறது மாதிரி ஒரு வீடியோலாம் எடுத்தோம். எடுத்துகிட்டு எங்கே டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அதை எல்லா இடத்தையும் சுற்றிக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம். அப்படியே மேலே வந்தோடனே இவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, இப்படி ஒரு இடத்துல நாங்கள் டான்ஸ் ஆடுறோம், நீங்கள் எங்களை வீடியோ எடுங்கன்னு. அதுக்கப்புறமா பார்த்தா தமிழ்நாடு அரசு படகு சவாரின்னு ஒரு இடம் இருந்துச்சு. ஓகேப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். ஏன்னா நீங்கள் தாண்டா மிதிச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னாங்க. சரி ரொம்ப நாளாச்சு அப்படின்ட்டு சைக்கிள் மாதிரி நம்ம மிதித்தோம்னா
நமக்கு முன்னாடி வேகமாக போட்டி போட்டு போய்கிட்டு இருக்காங்க. டேய், உங்களோட போட்டி போடுறதுக்கெல்லாம் நான் நேரம் இல்லைடா, சும்மா ஓட்டி பார்க்குறோம்டா, நீங்கள் பாட்டுக்கு அங்கிட்ட போய் விளையாடுங்கடா அப்படின்னோம். நம்ம ஏதோ வேகமாக ஓட்டுறோம்னு நினச்சிட்டு நமக்கு பின்னாடி வர்ற பக்கிங்க எல்லாம் வேகமாக ஓட்டிக்கிட்டு, அண்ணே உங்களை நாங்கள் மிந்திட்டு போகிறோம்னே அப்படின்னாங்க. சரிப்பா ஜெயிச்சிட்டாங்க, போய் ஆஸ்கார் அவார்டு கொடுக்குறாங்க வாங்கிக்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். நல்லா தான் இருக்குது இந்த இடம், நல்ல டூரிஸ்ட் பிளேஸுக்கு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு வந்தோம். இங்கிட்டு நம்ம பையன் அப்படியே படுத்துக்கிட்டு, அப்பா நான் சைக்கிள் ஓட்டுறது மாதிரி நான் மிதிக்கிறேன்ப்பா, நீங்கள் அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிட்டான். நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிளேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் இங்கே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதை முடிச்சுட்டு போனால் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறோம், இந்த பலூனை நீங்கள் சுட்டுட்டீங்கெல்லாம் உங்களுக்கு இது பரிசு அப்படின்னாங்க. 5 கொண்டு கொடுத்தாங்க, 4 சுட்டாச்சு, 1 மிஸ் ஆயிடுச்சு. ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பையன் வாங்கி இங்கே கொண்டாங்க, நான் சொல்கிறேன் டேய் அந்த துப்பாக்கி கைப்பிடி அளவு கூட இல்லை, நீ சொல்கிறியா அப்படின்னு சுட்டார் அவரும். அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போணுச்சு. இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.